லல்லா நீ வந்துட்டியா? யாருடா அது லல்லா? நீ தான்டா அந்த லல்லா. உனக்கு தான் அந்த பேர் வச்சுருக்கான். புரியலையே. ஆமாம், நீ தான் அவனை அப்படின்னு நீ அவனை லல்லா மாதிரி பார்த்துக்கிறியா? அதான் உனக்கு அந்த பேர் வச்சுருக்கேன். சரி மூடு. ஆமாம், எங்கே போன மார்னிங்கில் இருந்து? மேலே உன்னை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்தேன். ரிப்போர்ட்டா? என்னை பற்றியா? நான் தான் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, அப்புறம் எதுக்கு என்னை பற்றி ரிப்போர்ட்டு? நீ தான் ஒன்றுமே பண்ணுறது இல்லையாடா. அது இன்னொரு நாள் சொல்கிறேன். சரி, நீ போன இன்டர்வியூ என்னாச்சு? அவனுக்கு வேலை கிடைக்கல. கேள்விக்கு பதில் சொல்கிறான்னா கிளவி மாதிரி பதில் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதான் அவனுக்கு வேலை கிடைக்கல. கிளவிக்கா? டேய், வேலை கிடைக்கல அதுதான்டா முக்கியம். ரைமிங்கில் பேசினது டைமிங்கில் பேசினதெல்லாம் கேட்டுட்ருக்கானே. ஐயோ டேய் ப்ளீஸ் நீ சும்மா இருறா, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். சரி விடு, இன்னொரு வேலை பார்த்துக்கலாம். இன்னொரு வேலையா? அப்போ நீ தான் அவனுக்கு கம்பெனி வச்சு தரணும். ஓ, முறைக்கிறோ? என்ன முறைக்கிற? உண்மை தானே? நாளைக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது, அதுவும் எப்படி கிடைக்க போகிறதில்ல. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் 2 பேரும் என் கூட தானே இருக்கீங்க, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல? சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன். உனக்கு என்ன வரும்னு சொல்லு. அவனுக்கு என்னடா வரும்? சாப்பிட்லன்னா மயக்கம் வரும், சாப்பிட்டா ஆய் வரும். டேய் சும்மா இருடா. லல்லா, எனக்கு என்ன வரும்னே தெரியாது. அப்போ கஷ்டம் இவனை வச்சு. ஜாப்னும் மேரேஜ்னும் மேட்டனும் கன்னி பையனாக தான் இருப்பான் போல. எப்படி இருந்தேன் நான்? இவன் உடம்புல சிக்க வச்சுட்டியே பரமேஸ்வரா.